2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் இயற்கையிலேயே நல்ல பலசாலி. தேவனுடைய உறவினாலும் வழிகாட்டுதலினாலும் பல கடுமையான யுத்தங்களை வென்றான். ஒரு நாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். அதனால் தேவ உறவை இழந்தான். சமாதானத்தின் ஆவி அவனை விட்டு அகன்று கலக்கத்தின் ஆவி அவனை பிடித்தது. அதன் விளைவு கோலியாத்தை கண்டு பயந்து நடுங்கினான். தாவீது ஒரு சாதாரண மேய்ப்பனாகத்தான் இருந்தான். ஆனாலும் அவன் தேவனோடு கொண்டிருந்த நெருங்கிய ஐக்கியத்தினால் அவனை பார்த்து சவுல் பயப்பட நேர்ந்தது. சவுல் ராஜாவின் இறுதி காலம் வரை பயத்தினால் பிடிக்கப்பட்டு கலங்கி மரித்த மனிதனாக மாறிப்போனான். இன்று நம்மிடம் அப்படிப்பட்ட பயத்தின் ஆவி இருக்குமானால் நம்மை நாம் ஆராய்ந்தறிய வேண்டும். நாம் தேவனோடு கொண்டிருக்கும் உறவை சீர் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் கொடுக்கும் ஊக்கத்தினாலோ அல்லது நம்பிக்கையினாலோ நம்முடைய சூழ்நிலைகள் மாறப்போவதில்லை. நம்முடைய பயமும் அற்றுப்போவதில்லை. எனவே மனிதர்களை குறித்த பயமும் எதிர்காலத்தை குறித்த பயமும் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்பதை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்தருள்வார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.